அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்ஃபினிட் ரிகப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கோஃபர்ஸ் எல்போ, அதாவது மீடியல் எபிகாண்டலைட்டிஸ். இது நம் முழங்கையின் எலும்போடு இணைந்திருக்கிற டெண்டான்ஸ் வீக்கம் சிதைஞ்சு போவதால் ஏற்படுது. கைமணி கட்டியும் விரல்களையும் கட்டுப்படுத்துகிற ஃப்ளெக்ஸாஸ் மசில்ஸில் மைக்ரோஸ்கோபிக் கீறல்கள் ஏற்படுவதால் இது வருது. முழங்கையின் உள்பக்கத்தில் கூர்மையான வலியை உண்டாக்குது. இந்த வலி பொருட்களை பிடிக்கும் போதோ அல்லது முறுக்கும் போதோ கையின் கீழ் பகுதிக்கு பரவுது. இதை 2 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். அக்யூட், இதை திடீர்னு அதிகமாக பயன்படுத்துறதால, உதாரணமாக வார இறுதியில் பழுது தூக்குறது அல்லது விளையாட்டு காயங்களால் உடனடியாக வீக்கமும் மென்மையான வலியும் ஏற்படுது. கிரானிக், இது மாதக்கணக்காக தொடர்ச்சியான சிறு காயங்களாக படிப்படியாக வருவது. இதனால் டெண்டான்ஸ் தடிமனாகி வடுவாகி நெகிழ்ச்சி குறைஞ்சு ஓய்வு நேரத்தில் கூட தொடர்ந்து மந்தமான வலி இருக்கும். முக்கிய காரணம் பயோமெக்கானிக்கல் ஓவர்லோட், அதாவது கைமணிக்கட்டு அதிகமாக வளைக்கப்படுறது முறுக்கப்படுறதும் மீடியல் எபிகாண்டைலில் உள்ள காமன் ஃப்ளெக்ஸஸ் டெண்டனை பாதிக்குது. இது பெரும்பாலும் தவறான நுட்பத்தால் வலுக்கட்டாயமான பிடிக்கிற செயல்களால் வருது. உதாரணமாக கோல்ஃப் கிளப் ஸ்விங் பண்ணுவது, பிளம்பர்கள் பைப் முறுக்கிறது, ஆஃபீஸ் ஊழியர்கள் வேகமாக டைப் பண்ணுறது போன்றவை அடங்கும். இவற்றால் சைட்டோகைன் வெளியேறி வீக்கத்தை அதிகரிக்கிறது. இந்த இடத்துல ரத்த ஓட்டத்தையும் குறைக்கிறது. சமையல்காரர்கள் காய்கறிகளை வெட்டும்போது சோர்வு, பெற்றோர்கள் குழந்தைகளை தூக்குறதோ அல்லது மளிகை பொருட்களை எடுத்து செல்வதோ வழியாக இருக்கும். இதனால் கதவு கைப்பிடியை திருப்புறது, கை குலுக்கிறது, பல் துலக்கிறது போன்ற சாதாரண வேலைகள் கூட வழியாக மாறும். இது உற்பத்தி திறனை குறைக்குது. தொடர்ந்து முழங்கையை பாதுகாக்கிறதால விரக்தியை உண்டாக்குது. நிர்வாகத்துக்கு முதல்ல ரைஸ் முறையை பயன்படுத்துங்க. மேலும் பாதிப்பு வராமல் தடுக்க ஓய்வு எடுங்க. ரத்த நாளங்களை சுருக்கி வீக்கத்தை குறைக்க ஐஸ் வைங்க. மூட்டை நிலைப்படுத்த கம்ப்ரஷன் பேண்டேஜ், வீக்கத்தை குறைக்க கையை உயர்த்தி வைப்பது, மருத்துவர் பரிந்துரையுடன் ஐபுப்ரோஃபன் போன்ற மருந்துகளை சேர்த்து வலியையும் வீக்கத்தையும் குறைக்கலாம். பாதிப்பை அதிகரிக்கிற செயல்களை தவிர்க்கிறது. டெண்டான்ஸை ஃபைப்ரோபிளாஸ்ட் செயல்பாடு மூலமாக பல வாரங்களுக்கு புனரமைப்பு செய்ய உதவுது. பிசியோதெரபி சிகிச்சை உடற்பயிற்சி மூலமாக நிவாரணம் அளிக்கிறது. உதாரணமாக நம்மளை கொண்டு மெதுவாக கீழே இறக்கி டெண்டான்ஸை வலிப்படுத்தி கொலாஜனை ஒழுங்காக படி வைக்கவும், தசை வலிமை மேம்படுத்தும் உதவும். அல்ட்ராசவுண்ட் தெரப்பி ஒளி அலைகள் மூலமாக ஆழமான வெப்பத்தை உருவாக்கி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், திசுகளை மென்மையாகவும் செய்யுது. டெண்டான் மேலே கிராஸ் ஃபிரிக்ஷன் மசாஜ் செய்கிறது, ஒட்டுதலை உடைக்கும், இறுக்கத்தை தளர்த்தும் உதவுது. ரெஸ்ட்லெஸ் ஸ்ட்ரெச் போன்ற நீச்சு பயிற்சிகள் இறுக்கமான தசைகளை நீளப்படுத்த உதவுது. இவை எல்லாம் முழங்கை முட்டி சுற்றிய தசை ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய, முழு இயக்க வறுமை படிப்படியாக மீட்டெடுக்க, மறுபடியும் வராமல் தடுக்க உதவுகின்றது. இது போல மேலும் தகவலை தெரிந்து கொள்வதற்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.